கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸில் வழக்கம் போல் ரெண்டு விஷயங்களை பேச போகிறோம். ஒன்று மேஜர் ஐட்டம் எடுத்தாச்சுன்னா, இங்கே ஈரான் தன்னோட ஐஆர்ஜிசி கமாண்டர்களை ஏமன் ஹவுத்திஸோட சேர்ந்து ப்ராக்டிஸ் அல்லது இதை அந்த பாபல் மந்திப் முற்றுகை சம்பந்தமாக ஐஆர்ஜிசி கமாண்டரை அங்கே அனுப்பிச்சிருக்கதா ஒரு தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் அரபு நாடுகளின் நிலைமை இன்னைக்கு அரபு நாடுகள்னா நமக்கு என்ன ஒரு சாம்பிளுக்கு துபாய் எடுப்போம். துபாய் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? ஏன்னா நமக்கு ரெகுலரா அங்கிருந்து தொலைபேசியில் பண்றோம். அது போக குவைத்தில் நம்ம நண்பர்கிட்ட பேசணும். இதெல்லாம் நிலைமை என்னங்கிறத கம்ப்ளீட்டா கலந்துரையாடலுக்காக உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. உங்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வரவேற்பதற்கு முன்னாடி வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், பெல் பட்டன், ஹை பட்டன் மூணையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலி உங்களுடைய குரூப்புக்கு, ஃபேமிலி குரூப்பு அல்லது உங்களுடைய சொசைட்டி குரூப்பு, நண்பர்கள், அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கிறேன். அவரை வரவேற்போம். வாங்க சார். சரி, இப்போ உங்க கையில் இருக்கிற முக்கியமான செய்திகளை இந்த செய்திகள் அனைத்தும் ஃபில்டர் பண்ணப்பட்டது. சரி, சும்மா யாரோ சொல்ற மாதிரி யூகிக்கிறதுல இன்டர்நேஷனல் லெவல்ல வந்த காணொலிகள், ஆங்கில செய்திகள், சில முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸினுடைய இன்டர்வியூ. ஓகே, முதல்ல நம்ம எங்க எடுத்துக்கிறோம்னா கத்தருடைய அல் உதீது தளம். அல் உதீது, ஓகே. இந்த தளத்துல மொத்தம் 10,000 வீரர்கள் இருந்தார்கள். ஆமா, இருந்தார்கள். தற்போது அவர்கள் யாரும் இல்லை. குறைஞ்சிருக்காங்க இல்ல இருக்கலாம். ஒரு 500,000 பேருக்கு தகவல் இருக்கலாம். சரி, 2,000 பேர் கூட இருக்கும். 10,000ல 2,000னால 8,000 பேர் எங்க? ஆமா, 80% போயிடுச்சு. 8,000ல ஒரு 5,000 போயிட்டுனா 3,000 பேர் எங்க? அப்போ அது மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. நிறைய பேர் போனது காரணம் கடைசியாக 17 விமானங்கள் இருந்ததாம். அமெரிக்காவுடைய F சீரியஸ் விமானங்கள் 17 விமானங்கள். ஏன்னா உலகத்திலே அமெரிக்கா வைத்திருக்கிற தளங்களில் மிகப்பெரிய தளத்தில், புறநகர் தளத்தில் கத்தரில் இருக்கக்கூடிய அல் உதீது தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப பெருசு. உங்களுக்கு தெரியும். ஆமா, அந்த ரீஜன்ல ரொம்ப பெருசு. அந்த தளத்தில் கடைசியாக ஏற்கனவே தாக்குதல் பல மாதமாக நடக்கிறது. ஆமா, அதுல முதல் தாக்குதல் அமெரிக்காவின் நிலைகுலை செய்தது 9,000 கோடிக்கு மேலான ஒரு மிகப்பெரிய ரெடார்ஸ் முழுமையாக அழிக்கப்பட்டது. டிஸ்பேண்டர் இங்க அல் உதீதுல அழிக்கப்பட்டுருச்சு. அதெல்லாம் திருப்பி ரிப்பேரே பண்ண முடியாது. இது எப்ப நடந்தது? இது நடந்து ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. அந்த மார்ச் ஏப்ரல் நடந்தது. ஆமா, சரி, அந்த நேரத்துல முடிந்தது. எப்போ அந்த பிப்ரவரி 28க்கு அப்புறம் முதல் காணொலி. இப்போது என்னென்றால் இந்த அல் உதீது தளத்தில் இப்போது வெறும் 3 விமானங்கள் மட்டும்தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா ஏற்கனவே எத்தனை இருந்தது? அது கணக்கே கிடையாது. கணக்கு இல்லாம எக்கச்சக்கமான நூத்துக்கணக்கில் இருந்திருக்கலாம். நூத்துக்கணக்கில் இருந்தா, ஆனா நமக்கு ஒரு தகவல் 17 விமானங்கள் தான் இருந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள விமானங்கள்லாம் எங்க போச்சு? இவ்வளவு உலகத்துல பெரிய தளம், அந்த தளத்துல வெறும் 17 நிக்கும், நூற்றுக்கணக்கில் நிக்கும். ஒரு கப்பல்லையே 90 விமானம் இருக்கும் ஒரு கப்பல்ல. அப்பனா எல்லா விமானங்களும் எங்கே போனது என்று கேட்டால் எல்லாவற்றையும் உலகின் வேறு நாடுகளுக்கு, யூரோப் நாடுகளுக்கு அனுப்பிவிட்டார்கள். பாதுகாப்பு இல்லை என்பதால் அங்கே வைத்திருக்கிற KC-135 ஏர்கிராப்ட் ரீஃபியூலிங் சிலது தென்கொரியாவுக்கு கொண்டு போய்விட்டார்கள். சிலற்றை இஸ்ரேலுக்கு கொண்டு வந்துட்டார்கள். நமக்கு பண்ணுங்க. இல்ல நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அவங்களுடைய விமானங்களுக்கு ஈரானால் ஓகே இங்க பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்துக்காக இந்த விமானங்கள் எல்லாத்தையும் எடுத்து இஸ்ரேலுக்கும் மற்ற இடங்களுக்கும் கொண்டு போயிட்டாங்க. அப்படின்னா இந்த ஆட்கள் கத்தாரை எப்படி பாதுகாப்பாங்க? அதேதான். அதான் அவங்கள கத்தாரங்க. இப்ப அதுதானே. இப்போ இன்னொரு செய்தி லேட்டா சொல்லலாம்னு பார்த்தேன், முன்னுக்கூட்டி சொல்லிடுறேன். சரி, இந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியா வரணும். சரி, சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நேற்று ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாக போகிறது. ஆமா, அது என்னன்னா அணு ஆயுதங்களை என்ரிச் செய்யக்கூடிய அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் சவுதி விசஸ் அமெரிக்கா. சவுதி அண்ட் அமெரிக்கா. ஏன்னா இது ஏற்கனவே சவுதி எங்களுக்கு இந்த உரிமை வேண்டும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே கேட்டார்கள். ஆமா, இதுல பாகிஸ்தானோட வேற கேட்டிருக்காங்க தெரியுமில்ல. பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் அக்ரிமெண்ட் வேறு. பாகிஸ்தான் அவ செஞ்சதை கொண்டு இங்க போடணும். ஓகே, சவுதி இப்ப கேக்குற அவங்க உள்நாட்டுக்குள் என்ரிச் செய்வது. அங்கேயே வச்சு பண்றது.
நல்ல பணிகளுக்கு சவுதியினுடைய பவர் செக்டார், ஏன்னா ரியாத்ல 2030 விஷன் சவுதி 2030 தேவை. இப்ப கொடுத்த உடனே அவனுக்கு என்ரீச் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தால் ஒரு அணுகுண்டு மண்டலமாக அது மாறும்னு இப்ப இஸ்ரேலி எதிர்க்கிறான், கதறாங்க. ஏன்னா இனி கொடுத்துதான் ஆக வேண்டும். ஏனால் இப்போது நமக்கு மற்றொரு செய்தி வருகிறது, யுஏயும் சவுதியும் ரகசியமாக ஈரானோடு தொடர்பில் இருக்கிறார்கள். ஓகே, அது வாய்ப்பு இருக்கு. அது தொடர்ந்து வருது, அடியும் நடக்குது. ஆமா, ஆனால் தொடர்ந்து அதாவது எப்படின்னா மேல வந்து அடிப்போம், சரி, கீழே வந்து கை குலுக்குவோம், அப்படியா? ஆமா, அதாவது டேபிள் கீழே அண்டர் டேபிள் வந்து இல்ல, மேல வந்து ராக்கெட் மாத்தி மாத்தி போகும், அடிப்போம், கீழே வந்து கை குலுக்கி எனக்கு ஏதாவது பண்ணு, நான் ஒண்ணு கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, சூப்பர் ஐடியா. இஸ்ரேலு சாரி, இப்போ அல் சலேம் எங்க இருக்கிறது? குவைத்துல இருக்கு. இப்போ குவைத்துல அதுல 2800 பேர் இருக்கிறாங்க. அதுல லைட்னிங் ஆபரேஷன் ஒன்னை நடத்தினார்கள். அந்த லைட்னிங் ஆபரேஷன் லைட்னிங் மூலம் குறைஞ்சபட்சம் 50 பேர் காலி குவைத்துல. எல்லாமே அமெரிக்க தளங்கள்ல அமெரிக்காவோட வீரர்கள் 50 பேர் காலி, குறைஞ்சபட்சம். நிறைய பேர் போயிருக்காங்க, இவங்க 15 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, 400 பேர் காலி அதுல மட்டும். ஆமா, குவைத்துல மட்டும். அப்ப ஏற்கனவே அதே 2 நாளைக்கு முன்னாடி பஹ்ரைன்ல சொன்னீங்க, பஹ்ரைன் எல்லா சரளமணிக்கு எல்லாத்தையும் மறைக்கிறான், ஒரு செய்தி வரல. குவைத்துல பஹ்ரைன்ல ஆட்கள் போய் ஜோர்டானில் பெரிய அளவுல பிரச்சனை. ஜோர்டான் பிரச்சனை தான் அமெரிக்காவை வாய் அடைக்க வச்சுட்டு உலுக்கிருச்சு. நான் அதுக்கு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன காரணம்னு சொல்ல போறேன். குவைத்துல லைட்டிங் ஆபரேஷன்ல 50 பேர் காலி, அதை மட்டும் வச்சுக்கிடுங்க. மத்த சேதமடைந்தெல்லாம் தேவையில்லை. முடிஞ்சு போச்சா? இன்ஜூரி எவ்வளவு இருக்கும்? காயமடைஞ்சவங்க அது கணக்கே கிடையாது. அதுல எத்தனை பேரு கண்ணு போச்சு? எவ்வளவு பேர் இருந்த சொன்னீங்க? 2800 வந்து ஒரு காயமடைந்த பத்தி இங்க கவலை நமக்கு வந்து தகவல் இல்ல. துல்லியமாக இப்ப அல் சலாம்ல அந்த இதுல வந்து மொத்தம் 2800 பேர் அந்த பேஸ்ல மட்டும். ஓகே, நான் சொல்லக்கூடிய அந்த 50 பேர் லைட்டிங் ஆபரேஷன்ல அடிபட்டார்கள் இல்லையா? ஆமா. இப்ப குவைத்னா ஒண்ணு இருக்காது இல்ல? ஆமா, குவைத்னா ஒரு 10 4 5 அங்கங்க ஒரு பேஸ், பட் அங்கங்க நீங்க எந்த செக்டர்ல இருங்க, நீங்க எங்க இருங்க அப்படி சொல்லுவாங்க. இப்ப நம்ம சென்னையில இருக்கிறோம், ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையா? ஆமா. இப்ப என்னன்னா எப்படி இவர்கள் இவ்வளவு துல்லியமாக தாக்குகிறார்கள் என்பது ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்கர்களுக்கு. அவர்களால் எதுவுமே செய்ய முடியும். இந்த செய்தியோட சேர்த்து சொல்லிடுவா, சொல்லுங்க. என்னன்னா இல்ல நம்ம நேர்களுக்கு என்னன்னா குறுக்குறீங்க இல்ல, இது சொல்லணும். என்னன்னா ஏன்னா நீங்க சொல்லும் போது நான் ஒரு சென்டென்ஸை முடிச்சிடுறேன், அவர்களுக்கு குழப்பம் வராது. நீங்க சொல்லுங்க. இப்போ என்னன்னா இந்த அடிச்சாங்க இல்லையா, அடிச்ச இடத்துல பஹ்ரைன், குவைத் இது எல்லாமே அடிச்ச இடங்கள்ல முக்கியமானது யார் இருந்தது அப்படின்னா CIA ஆட்கள். அது எப்படி தெரிஞ்சது? ரஷ்யா வந்து கொடுத்துருப்பானோ அப்படின்னு ரஷ்யா மேல பாயிறாங்க. அதுக்கு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், சொல்லுங்க. இப்போ 2 செய்தி இருக்கு, CIA பத்தி சொல்ல போறேன். சரி, 2 தளங்கள் அடிச்சிருக்காங்க, ரியாத்ல ஒண்ணு, ஈராக்ல ஒண்ணு. ஓகே, அது இப்ப தாரேன். இப்ப அதுக்கு முன்னாடி இது எப்படின்னா ஒரு ஆப் பயன்படுத்துறான். அந்த ஆப் உக்ரைனுக்கும் ரஷ்ய போருக்கும் அமெரிக்காவினால் கொடுக்கப்பட்டதை நன்கு உணர்ந்து அந்த டெக்னாலஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத முழுமையான அறிவை ரஷ்யா, இந்த போர் நடத்துறது ரஷ்யா தாங்கிறான். ஓ, இது பின்னாடி நடத்துறது பின்னாடி போற நடத்துறது ரஷ்யா தான். ஏன்னா அமெரிக்கா அங்க நடத்திக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு இங்க நடத்துறாங்க. அந்த ஆப் எப்படி எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஆட்களை கண்டுபிடிச்சு துல்லியமா தாக்குறது என்பதை உக்ரைனுடைய அமெரிக்காவுடைய தாக்குதலை 5 வருஷமாக பயன்படுத்தி கொண்டு அறிவை பெற்ற ரஷ்ய விஞ்ஞானிகள் ஈரானுக்கு சென்றிருக்கலாம், ஈரானில் இருக்கலாம், அறிவை கொடுக்கலாம், அங்க கூட இருக்கலாம், இருந்து அவர்களை டைரக்ஷன் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் ஈரானுடைய ஆயுதங்கள். ஆமா, அதற்கான தொழில்முறைகள் நுணுக்கங்களை ரஷ்யர்கள் கொடுப்பதனால் அல் சலேம்ல இன்னைக்கு லைட்டிங் ஆபரேஷன்ல 50 பேர் காலி, 2800 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. அல் உதீதுல 8000 பேர் போயிட்டாங்க. இது ஒண்ணு. சரி, ரெண்டாவது இஸ்ரேல் வந்து ஏன் நிறைய பேர் கேக்குறாங்க, இஸ்ரேல் ஏன்பா இன்னும் அமைதியா இருக்கான், தாக்கலையே அப்படின்னு. ஆமா, ஏன்னா ஒரே செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இஸ்ரேல்ல இதுவரைக்கும் ஈரான் தாக்குதலே அல் உதி தளம், ஓகே, அதே மாதிரி UAE, அதே மாதிரி பஹ்ரைன், குவைத் எல்லா இடத்திலுமே அமெரிக்காவினுடைய உச்சபட்ச கண்டுபிடிப்புகள் தான் இஸ்ரேல்ல இருக்கு. இஸ்ரேல்ல ஒண்ணு மாற்றமா இல்ல. ஓகே, அமெரிக்காவினுடைய தடுப்பு யுகம் இன்டர்செப்டார் என்ன இருக்கு, ஜோர்டான் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க இல்லையா? ஆமா. இப்போ என்ன இருக்கு, தாட் இருக்கு, பேட்ரியாட் இருக்கு. ஆமா, அதுதானே இஸ்ரேல்ல இருக்கும்.
ஆமா, இஸ்ரேல் அவங்க கண்டுபிடிச்சது, எக்ஸ்ட்ரா 2 இருக்கு. எக்ஸ்ட்ரா அது அவங்க கண்டுபிடிச்சது. ஆமா, அதை விட வல்லமை உள்ளதான் தாடும் பேட்ரியா. தாடும் பேட்ரியட். ஆமா, அவன் கண்டுபிடிச்சது அயன் டோமு, அயன் பீம், அயன்டோம், டேவிட் ஸ்லிங். அதை விட்டுங்க. அதை விட இது அதே எஃப் சீரிஸ் F-15 F-16 தான் இருக்கு. ஆமா, அதை விட கொஞ்சம் மேன்மைப்பட்டுச்சுன்னா அவன்கிட்ட உளவு அமைப்புகள் யாரையாவது கொல்றதுக்கு வச்சிருப்பான். ஆமா, அவ்வளவுதான். ஆமா. இப்போ இவன் என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தகவல் வருது. ஈரான் யார்? ஈரான், இஸ்ரேல்? ஈரான் ஈரான் ஆ. ஈரான் இப்ப இஸ்ரேல் நேத்து ஒரு பப்ளிக் பாம் ஷெல்டர் ஆரம்பிச்சிட்டான். ஓ, அறிவிப்பு கொடுத்துட்டான். ஓ, பாம் ஷெல்டர், பப்ளிக் பப்ளிக். அதான் எல்லாரும் அங்க உள்ள வந்துக்கிட்டு எப்போனாலும். ஏன்னா ஈரான் எப்போ வேணாலும் தாக்க போறான். இப்ப இவன் என்ன பண்றான்னா தொடவே இல்லை. இவன் யாரு? இஸ்ரேல தொடவே இல்லை. இஸ்ரேல் தொடவே. அத மாதிரி இஸ்ரேலும் வாய் திறக்கல. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு பெரும்படை தாக்குதலுக்கு முயற்சிகளை செய்யறாங்க. ஆமா, அதற்கு விளைவாக ருமேனியா, பல்கேரியா, இத்தாலி, இத்தாலி நோன்னு சொல்லிட்டாங்க. இத்தாலி மட்டும் நோன்னு சொல்லிட்டாங்க. இல்ல அந்த அமெரிக்க தளங்கள் உள்ள விமானங்கள் வருது. அதான் அமெரிக்கா தளங்கள், இத்தாலி விமானம் இல்ல, இத்தாலியோட தளம் இருக்குல்ல, அது அமெரிக்காவுக்கு நோன்னு சொல்லிட்டாங்க. நோன்னு சொல்லிட்டாங்க, இத்தாலி மட்டும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விமானங்களையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 173 விமானங்கள் முதலில் வந்தது இஸ்ரேலுக்கு. சரி, இஸ்ரேல்ல மட்டும் ஒரு கணக்கு போட்ட மொத்தம் 350 விமானங்கள் வந்திருக்கிறது. நான் நேத்து பேசும்போது சொல்லிட்டேன். அந்த தகவல் இருக்கு, ஷார்ட்டா சொல்லிடுறேன். சரி, மொத்தம் 700 விமானங்கள் வரப்போகுது. அப்படின்னாலும் கூட இஸ்ரேலில் வரக்கூடிய, இஸ்ரேல்ல மட்டும் இந்த ரீஃபியூலிங், ஏர்கிராப்ட் ரீஃபியூலிங் 60 இருக்கு. 60 கணக்கு பண்ணா 700 விமானத்துக்கு பண்ணலாம். KC-135 நிற்கிறான். ஆமா, 60 அப்படின்னா ஆரஞ்சா 30, 300 விமானம் முடிஞ்சு வச்சா. ஆமா, இப்ப அதுல ருமேனியாவுக்கு வார்ன் பண்றான். யாரு? ஈரான். அங்க இருந்து சரக்கு கொடுத்தா நான் உன்னை காலி பண்ணிடுவேன். போலந்தையும் வார்ன் பண்ணிட்டான் ஈரான். சூப்பர்ல, புரியுதா? இப்ப இங்க வார்ன் பண்ணி அரபு நாட்டை பூரா அடிக்கிறான்ல. ஆமா, இப்ப இங்க இருந்து தடம் இருந்து இங்க இருந்து தளத்தை வந்தனால தான் அடிச்சான். சரி, இப்ப நான் என்ன சொன்னேன்? உக்ரைன் போரில் அவர்கள் பயன்படுத்தின ஆப் மூலமாகத்தான் தாக்குதல் நடத்தின்னு சொன்னேன். இப்போ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஒண்ணு அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆக்கி இருக்கிறது. CIA, சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, US ஏஜென்சிய 2 நிலைகளை தாக்குனா அமெரிக்கா அதிர்ச்சியிலே உறைஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சது? ஒரு நிமிஷம். இப்ப அமெரிக்கன் கான்சுலேட் தாக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்துச்சு. சரி, எங்க? ரியாத்ல. ஏன்னா அமெரிக்காவுடைய தூதரகம் என்பது பப்ளிக்கா இருக்கும். ஆமா, ஆனால் CIAங்கிறவன் போர்டு போட்டு அமெரிக்க உளவாளி தலன்னு இங்க போட மாட்டேங்க. இப்போ கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. எப்படிடா அமெரிக்காவுடைய அம்பாசிடர்ஸ், அமெரிக்காவுடைய அலுவலகங்கள் தாக்கப்பட்டது வந்த உடனே இப்பதான் உண்மை செய்தி வருது. ஒரு தகவல் வந்த உடனே ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்து உங்களுக்கு நுணுக்கமா எந்த தொலைக்காட்சியிலும் சொல்லாத ஒரு செய்தியை தரேன். இன்று காலை எனக்கு கிடைச்சது. ரியாத் அருகில இருக்கக்கூடிய இந்த CIA உளவு அமைப்பு அவங்க காலி பண்ணது எப்படி அப்படின்னு பார்த்தா, ரஷ்யா கொடுத்த கொமேட்டோ எம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. கொமேட்டோ எம். இந்த கொமேட்டோ எம் என்பது வேற ஒன்று இல்ல, ஒன்லி ஒன் சேட்டலைட். இது ஏவுகணைலாம் கிடையாது. கொமேட்டோ எம் என்பது ஒரு சேட்டலைட் தொழில்நுட்பம். இதை வைத்து இது மட்டும் சேட்டலைட் இருந்தாலும் மேனுவலான ஆட்கள் சொல்லியிருக்கணும்ல. ஆட்கள் சொல்லியிருக்கான். அதை வைத்து கெமேட்டோவை கரெக்டா ஃபிகர் பண்ணிட்டான். இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அவ்வளவுதான். எந்த கெமேட்டோவா இருந்தாலும் ஒரு மேனுவல் இல்லாம கெமேட்டோ பண்ண முடியாது, ஏஏ பண்ண முடியாது. ப்ரொஜெக்ஷன் பண்ணது ப்ராப்பரா நம்ம ஒரு அப்டேட்ஸ் பண்ணாதானே வரும். உடனே இந்த இடத்துல இருக்காண்டா அமெரிக்காவுடைய எம்பசி ஒட்டியே CIA இருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப அடிச்சது எம்பசியே இல்ல, எம்பசி கிடையாது, CIA. அதுல கெமேட்டா எம் வச்சு பெனிட்ரேஷன் பண்ணி சேட்டலைட்ல அடிச்சு ஏகப்பட்ட பேர் காலி. இதே மாதிரி ஈராக்லயும் காலி CIA. இது எந்த செய்திலையும் வரல. இது இது மட்டும் இல்ல, இது எல்லாமே ரஷ்யா செய்துன்னு சொல்லிட்டு கஸ்பியன் வளைகுடா வழியாக அசர்பைஜானுக்கு மிரட்டி அவனுக்கு சரக்க கொடுத்து அங்கிருந்து ரஷ்யாக்குள்ள போகுது, ஈரானுக்குள்ள போகுது. யார் அனுப்புறது? ரஷ்யா ஆயுதங்கள் அனுப்புது. ரஷ்யாங்கள் இப்படியும் கொடுக்குறான், சேட்டலைட்டும் கொடுக்குறான், அறிவையும் கொடுக்குறான், ஆப்பு என்னென்ன தகவல் யுக்ரைன்ல என்ன அனுபவத்தையும் கொடுத்திருக்கான், கொமேட்டோ எம்மும் கொடுத்திருக்கான். இப்ப நான் மலமல ரஷ்யா தான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கஸ்பியன் வளைகுடாவில் 5 நாடு தான் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதுல உள்ள அமெரிக்கா வர முடியாது. அசர்பைஜான், கஜகஸ்தான், துர்கமிஸ்தான், ரஷ்யா, ஈரான். அதுல ரஷ்யா சரக்கை யாருக்கு அனுப்புறான்? அசர்பைஜானுக்கு அனுப்பி அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வருது. அது 20 வருஷம் ஒப்பந்தம். பெசஸ்கியான் வெர்சஸ் புட்டின். தொழில்நுட்பம், ஆப்பு, சாதனங்கள், சேட்டலைட், ராணுவம் எல்லாம் கொடுக்கலாம். இந்த போரே ரஷ்யா தான் நடத்தி கொண்டிருக்கு. ரஷ்யா தான் நேரடியா நடத்துது. நான் தெளிவா சொல்லிட்டேன். ஓகே. இப்ப இவன் பவர் செக்டார பயங்கரமா அடிக்கிறான். எங்க? பெரும் சேதாரம் ஈரானில். சாதாரண சேதாரம் இல்ல ஜி,
அது சொன்னால ஒரு கப்பல் அடிச்சா ஒரு பவர் செக்டாரு அப்புறம் பப்ளிக் இது எல்லாத்தையும் அடிப்பேன். இல்ல ஆ. இன்னும் அடிக்கல. அடிக்கல. அடித்து கொண்டு இப்ப பெரிய சேதாரத்தை அவன் என்ன செய்யறான், அமெரிக்கர்களுக்கு ஒண்ணும் முடியல. எல்லா தளங்களும் கிட்டத்தட்ட காலி ஆயிட்டு. அதனால கொரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க. இஸ்ரேல் இருக்கக்கூடிய நெவாட்டி பேஸ் இருக்கு. அடுத்து இவன் வந்து ஜோர்டான் வரைக்கும் காலி பண்ணியாச்சு. அல் உதீது காலி பண்ணியாச்சு. அஸ்ஸலைம் காலி பண்ணியாச்சு. 5th ஃபிளீட் காலி பண்ணியாச்சு. பஹ்ரைன் இது வந்து ஆமா. இப்போ அவன் ஒரு லிஸ்ட் வெளியிட்டான் ஐஆர்ஜிசி. சரி, இங்க பாரு, டீசாலினேஷன் பிளான் எங்களுக்கு மக்கள் தண்ணி குடிக்கல 10,000 பேருக்கு இல்ல. 7 பாலம், நேத்து ஒரு 6 பாலம், ஒரு 10-12 பாலம் போயிருக்கு. வந்து பந்தர் அப்பாஸ் காலி பண்ணிட்டாங்க. எல்லாமே பொதுவா காலினா பெரும் சேதாரம். சேதாரம் சாதாரண சேதாரம் இல்ல. ஈரான்ல அமெரிக்க நிலைகள் சேதாரம். ஆனால் ஈரானுடைய பப்ளிக் மக்களுடைய டொமினன்ஸ், மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. 4000 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. நேத்து ஐஆர்ஜிசி ஒரு ப்ளூ பிரிண்ட் வெளியிடுது. அந்த ப்ளூ பிரிண்ட் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அல் தஃப்ரா யுஏஇ, அல் உதீத் கத்தார், அல் மின்ஹா அது வந்து குவைத்தா, அல் தவீலா அது எது பேரு, அல் தவீலா, அல் ஹர்க். இவ்வளவு இடங்களையும் இதுல இருக்கக்கூடிய 4 மிக மின் உற்பத்தி நிலையங்கள் அமெரிக்காவுக்கு தான் இங்க இருந்து மின்சாரம் சப்ளை ஆகுது. மறுபடியும் சொல்றேன் நம்முடைய நேயர்களுக்கு, சரி பண்ணுங்கப்பா, எங்களுக்கு அரபி தெரியாது, நியூஸ உங்களுக்கு தமிழ்ல தானே. அல் தஃப்ரா, அல் உதீத், அல் மின்ஹா, அல் ஹர்க், அல் தவீலா. இங்க இதுல நான் சொன்னது 1 2 3 4 5 இந்த 4 இதுல 4 பெஸ்ட் 4 சப்ளை பண்றாங்க. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. அதை அமெரிக்க தளங்களுக்கு தான். அமெரிக்க தளங்களுக்கு தான் சொல்றேன். அமெரிக்கா எங்க இருக்கு, அது அமெரிக்காவுடைய பேஸுக்கு பண்ணனால இதை காலி செய்யணும். ஐஆர்ஜிசி தெளிவா வச்சு ப்ளூ பிரிண்ட் வெளியிட்டான். இதெல்லாம் வராது. அது மட்டும் இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். இது அல்லாம துபைல இருக்கக்கூடிய ராஸ் லஃபான் வந்து இங்க அது ஒரு தொழில்பேட்டை. கத்தார் இல்ல, துபைன்னு வந்திருக்க. துபையில் இருக்கக்கூடிய ராஸ் லஃபான் தொழில்பேட்டை இல்ல, ராஸ் லஃபான்ங்கிறது வந்து கத்தாரா? சரி, பரவாயில்ல, அவன் கத்தாரை வச்சுட்டு ராஸ் லஃபான் தொழில்பேட்டையும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத் பவர் ஸ்டேஷனையும் காலி செய்ய போறேன். அடுத்து நீ இங்க காலி பண்ணா இந்த இவ்வளத்தையும் அடிப்பேன். இப்ப நான் சொன்னது தவீலா மொத்த ஏரியா முடிஞ்சு. இப்ப உங்களுக்கு தெரியும், என்னோட உங்களுக்கு இந்த நிறைய இடங்கள் போயிருக்கேன். நான் சொல்லிட்டேன், நான் வாசிச்சு நம்ம நியூஸ கொடுத்துட்டேன். நம்ம அரபு நாட்டுக்கு போனது இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கத்தரில் இருக்கும் ராஸ் லஃபான் துபாயின் தப்பா வந்திருக்கு. அது ஒரு தொழில்பேட்டைன்னு சொல்லுது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது இண்டஸ்ட்ரி போடும்போது கத்தாரா இருந்தாலும், பஹ்ரைன் இருந்தாலும், அபுதாபியா இருந்தாலும் துபாய் அப்படின்னு போட்டு தான் போடுவாங்க. ஏன்னா துபாயில தான் வந்து செய்தியோட தலைமை இருக்கும். அப்படி இருக்கும். இந்தியன் ஜிலேச்சா நியூ டெல்லின்னு போடுவாங்கல்ல. உண்மையிலே கரெக்ட். அதனால நான் அப்படி குறிச்சிட்டேன், அவ்வளவுதான். சரியா? அது மட்டும் இல்லாம இப்ப என்னன்னா, நேத்து B1 போட்டிருக்கான் குண்டு. பங்கர் பஸ்டர் இல்ல, பங்கர் பஸ்டர் இல்ல, B1 வந்து B2 தான் பங்கர் பஸ்டர். இது B1, B2, B2 52 2. ஆமா. B1 வந்து பங்கர் பஸ்டர் GBU 57. ஆமா. B2 வந்து கேரி பண்றது வந்து நியூக்ளியர் வெப்பன். இல்ல B2 வந்து GBU 57 B52 தான் வந்து நியூக்ளியர். அது இல்லாம இப்ப B1 ன்னு ஒண்ணு. ஓகே. B1 என்னன்னா 2000 ராப்டல் பவர் இருக்கக்கூடிய அந்த ஃபிளைட்டை பத்தி ஃபுல்லா படிச்சிருக்கேன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முதலாக அமெரிக்கா ராட்சச குண்டுகளை மக்கள் வாழுகின்ற தளங்களின் மீது பொதுவான இடங்களையும் போட்டு மிகப்பெரிய சேதார விவகாரங்கள் இன்னும் வரவில்லை ஈரான்ல. அமெரிக்கா பயங்கரமாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு செய்தி முடிச்சு 12 நாளா. ஆமா, 13வது நாள். 13வது நாள் அமெரிக்க செனட்ல நடந்த அந்த ஆங்கில காணொலியை நான் ஒரு 30 நிமிஷம் 25 நிமிஷம் பார்த்துட்டேன். செனட் உறுப்பினர் ஷஹீன் ஒருத்தர், அது பேர், இன்னொருத்தர் கிறிஸ்டினான்னு ஒரு லேடி. இவர்கள் பீட் ஹெட்செட்டோட பயங்கரமான வாதம். ஒரு நிறைய பேசினாங்க. அது தேவையில்ல, ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அழிச்சிட்டியா? அழிச்சிட்டேன். அப்ப அவன் எப்படி இன்னும் உருப்பிட்டு நிக்கிறான்? அழிச்சிட்டேன். அப்ப எப்படி திரும்ப கூட்ட போடுறான்? அப்போ ரெண்டாவது கேக்குறான், சரி கடற்படை அழிச்சிட்டேன்னு சொன்னான். ஹெர்மூஸ்ல அவன் எப்படி ஒண்ணு தாக்குதான் கடற்படை இல்லாம? அதுக்கு பதில் இல்ல. ஓகே, நான் கேக்குறத, ஹெர்மூஸ்ல நீ போய் பிளாக் அவுட் பண்ணிருக்கா? ஆமா. ஜனாதிபதி என்ன சொல்றான் மனுஷன்? கடற்படை அழிச்சிட்டோம், கப்பற்படை அழிச்சிட்டோம், காலாட்படை அழிச்சிட்டோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னா ஹெர்மூஸ்ல நீ சரக்கு கொண்டு வர வேண்டியதானே? ஆமா. அவன் எப்படி நிக்கிறான்னு கேட்டா பீட் ஹெட்செட் சொல்றான், பேசாத, உங்களுக்கு எல்லாம் எங்க தலைவர் பேர் என்னது,
டொனால்ட் ட்ரம்ப் மேல உள்ள வெறுப்பு, ஆ, he was being disgust, என்னது ஒரு வெறுப்புல எங்க தலைவனா சொல்றீங்கிறான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. இல்ல இல்ல இது சொல்லுவாங்கல்ல, இந்த வடிவில் சொன்ன மாதிரி கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்ற இது மாதிரி. முடிஞ்சுதா? சரி. இது முடிஞ்ச உடனே கேளுங்க, அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பீட் ஹெட்செட் குளறி போய் ஓட ஆரம்பிச்சுட்டாப்ல. ஆ, இப்போ இவ்வளவு நடக்கல, 22 கப்பல் போயிருக்கு சார். சரி. இந்த குண்டு போட்டுக்கிட்டு இருக்கும் போதே 22 கப்பல் போகுது. ஓகே. அதுல 16 கப்பல் ஈரான் கப்பல், எங்க ஹெர்மு சொல்லிய. ஹெர்முஸ் சொல்லி சரி. 6 கப்பல் தான் இவர்களுக்கு உள்ளது. 16 கப்பல் போகுதுன்னா இப்ப ஈரான் எப்படி சரக்கை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எவ்வளவு தெளிவா இருக்கான். ஈரானுடைய தலைவர்கள் நேத்து பக்கர் கலிபாப் சொல்லிட்டார், ஒரு போதும் நாங்கள் அடி பண்ண மாட்டோம். அது முதல்ல சொல்லிருக்காங்க. இப்ப இவ்வளவு அழிவு வந்த பிறகும் இப்ப இதுல எப்படின்னா, முன்னாடி சொல்வது வேறு, இப்போது 700 எல்லாரும் கேக்குறாங்க. நேத்து ஒரு ஆங்கில பத்திரிகை, இன்டர்நேஷனல் மீடியா நிறைய பாக்குறோம், எப்படிடா இவன் இவ்வளவு தைரியமா பேசுறான்னு அப்படியே கேட்டு நம்ம இப்ப பேசுறோம் இல்லையா, இப்படியே ஆங்கிலத்துல செய்தி கேட்கறான். எப்படிடா இவனுக்கு 700 விமானம் 7 விமானம் வந்தாலே செத்து போயிடுவான், வரட்டு பாத்துக்கிடும் அப்படின்னு இருக்கான, இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் சொல்றேன், ஈரானுக்கு பேரழிவு, சாதாரண அழிவு இல்லை. அதான் ஈரானுக்கு பெரிய அழிவு, பொதுமக்கள் வேற நிறைய பாதிப்பு. ஆமா. நேத்து கடைசியில சண்டை வந்து செனட் சொன்னா, you are incapable to protect the nation, this is not our war, so you are incompetent, incapability, whatever may be, you are incapable to protect the nation, this is not our war. அந்த லேடி சொன்னீங்களா? அந்த லேடி இல்ல, இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. அந்த லேடி பேரு கிறிஸ்டினா. என்ன சொன்னாங்க? ஏதோ ஒரு பேரு. இங்க வந்து மக்கள் சாப்பாடு இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கால, நீ வந்து 1.5 ட்ரில்லியன் வந்து ராணுவத்துக்கு கேட்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசினாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னா தெரியுமா, அவர் அந்த பீட் ஹெட்செட் அவர் திருவாய் மலர்ந்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்ன தெரியுமில்ல, இந்த சண்டையை ஆரம்பிச்சது ஈரான் தான். எப்ப ஆரம்பிச்சாங்க? 47 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. எப்படி? அதனால சொல்றதே 47 வருஷமே ஆரம்பிச்சாங்க போன தலைமுறையில. அதனால இப்ப நாங்க சண்டை போடுறோம். இப்போ இவ்வளவுதான் செய்தி. இதுல சுருக்கமா இன்றைக்கு வந்த செய்தி, இஸ்ரேல் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிப்பான செஞ்சுட்டாங்க. ஜோர்டான் முழுமையாக காலி ஆகிட்டு, ஜோர்டான்ல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. சவுதி அரேபியாவை அரவணைச்சி என்ட்ரி செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது செய்தி. இதுல இன்னொரு இது எல்லாம் சிஏஏ. இதுல வந்து ஷாக் நியூஸ் என்ன தெரியுமா, அமெரிக்காவுக்கு சிஏஏ காலி பண்ணது. 2 இடத்துல காலி பண்ணது. இல்ல இன்னொரு ஓபனிங் அது பேர் கெம்மட், இங்கிலீஷ்ல கொம்மட்னு சொல்லலாம், கெம்மட்னு சொல்லலாம். கெம்மட் எம் வந்து துல்லியமான. சரி, இது நம்ம ஓப்பனிங்ல வந்து இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன். இப்போ யுக்ரைன் ரஷ்யால ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா, யுக்ரைன்ல இருந்து போன 20 கப்பல்ல 16 கப்பலை 22 கப்பல்ல 19 கப்பலை வந்து ரஷ்யா அடிச்சிட்டாங்க. அதனால யுக்ரைன்ல அடிச்சிட்டாங்க. யுக்ரைன் வந்து ஆடி போய் கிடக்கு. அந்த மெர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு கம்பெனி, அது காஸ்கோ, அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி அப்படின்னு கப்பல் இருக்குல்ல, எல்லா கப்பலும் இனிமேல் யுக்ரைன் கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கதை முடிஞ்சுது. டோட்டல் 19 கப்பலை வந்து அடிச்சிருக்காங்க ரஷ்யா இப்போ சமீபத்துல. ஓகே, அதுல வந்து ஏற்கனவே ஓப்பனிங் சொன்னா வழக்கம் போல வேகமா ஒண்ணு சொல்லிடுறேன். வேகமா ஐஆர்ஜிசி கமாண்டர் வந்து ஏமன் போயிருக்காங்க. முக்கியமான விஷயம் இல்லது. ஐஆர்ஜிசி கமாண்டர் அது இப்ப இல்ல, ஏமன்லே தான் இருக்காங்க, இருப்பாங்களாம். ஓகே, எங்க 2 நாடு, ஒன்னு ஹிஸ்புல்லா, இன்னொன்னு ஏமன். நீங்க சொல்லிருங்க மலமலன். அல்ல, அதான் அதனால தான் ஐஆர்ஜிசி கமாண்டர் ஏமன் போயிட்டாங்க. அதனால தான் பாபல் மந்த் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முடியுது. சரி, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன பண்றாரு வந்து இந்தியாவுக்கு 10% டாரிஃப் ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்ல இப்போ புதுசு சொல்லிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆயில் பிரைஸ், குரூட் ஆயில் பிரைஸ் $100 தாண்டியது. அது 150 வருங்க. அது இப்போ 94 இருந்துச்சு. இப்போ அதாவது டெய்லி அப்டேட் தான். அது $100 தாண்டியது உள்ளது. ஆமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் ஜேடி வான்ஸ் ஜஸ்ட் அக்யூஸ்ட் இஸ்ரேலி பொலிட்டிஷியன் மேனிபுலேட்டிங் யுஎஸ் பப்ளிக் ஒப்பீனியன் டு கீப் த ஈரான் வார் கோயிங். என்னன்னா அவர் வந்து கன்னியூஸா அதே தான் சொல்றாரு. இல்ல, வழக்கம் போல நீங்க தான் வந்து இஸ்ரேல தான் வந்து இந்த வார தொடரும்னு சொல்லி நீங்க ஒரு மாதிரி வந்து மேனிபுலேட் பண்றீங்க. ஆமா, மேனிபுலேஷன், தவறான கையாடல் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான செய்தி, குவைத்தை பத்தி பேசணும்ல. ஆமா, அந்த குவைத்தோட ரூலிங் ஃபேமிலி குவைத் விட்டு வெளியேறிட்டாங்க. இது ரொம்ப பயங்கரமான செய்தியில. ஏன் தெரியுமா அதை சொல்ல மறந்துட்டேன். காலாட்படைகள் உள்ள நுழைய போகிறது. அதுதான் விஷயம். என்னன்னா
எந்த நேரமும் பிடிச்சி தூக்கிடுவாங்க. அதாவது குவைத்து, பஹ்ரைன், கத்தார் அல்லது கத்தார் விட்டு குவைத்து, பஹ்ரைன் ரெண்டையுமே வந்து ஈரான் வந்து உள்ள இறங்கி அவன் நாட அறிவிக்க போறாங்க. வேற முடிஞ்சா அப்புறம் சதாம் ஹுசேன் விதைத்த விதை இப்போது ஆழ விருட்சமாக வளர்ந்து நிற்குது. ஓகே, என்னன்னா குவைத் ரூலிங் ஃபேமிலி லீவிங் கண்ட்ரி இன் ஃபியர் ஆஃப் கிரவுண்ட் ஆபரேஷன் ஆர் ரெஜிம் சேஞ்ச். ஓகே, என்ன மன்னர் ஆட்சி முடியுது அங்க, முடிஞ்சது. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எந்த நேர்களே ஒரு பெருமையோட கசாலி கோட்ல எதுலயுமே இல்லாத சொல்றேன். ரைட், ஓகே. அப்புறம் வந்து எதுல இல்லாம சொல்றேன் இல்ல, சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல நான் இடையில பண்றேன், அவர் குறிப்பிட்டான கோபப்படுறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல இன்னும் நம்ம நீங்க சொன்னதான் ரொம்ப இன்னைக்கு வேல்யூபிளான செய்தி. என்னன்னா நமக்கு குறுக்க பேசுறீங்க அப்படிங்கறதான், வேற வழி இல்ல, குறுக்க அவ்வளவுதான். சரி, ஈரான் ஸ்ட்ரைக்ஸ் யுஎஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட் இன் குவைத். வெரி குட். ஓகே, இஷ்யூஸ் ஸ்டர்ன் வார்னிங் டு யூகே. இங்க அடிச்சானா ஒன்னே அடிப்பண்டா அப்படின்னு ஈரான் ஐஆர்ஜிசி ஸ்ட்ரக் கேம்ப் அதிரி in Kuwait, destroying a US electronic warfare unit and hitting its control tower. Tehran also warned the UK that aiding US attacks on Iran will escalate its liability. ஒன்னே அடிப்பேன், பொறுப்பு. ஆமா, நீ சொல்லிட்டான், யூரோப்பியன் சொல்லிட்டான். யூரோப்பியன் யூகே மட்டும்தான், யூகே சொல்லிட்டாங்க. சோ யூகேல இப்ப ஆளு மாறிட்டானே. இல்ல மாறினா கூட யூகே தான் அந்த முகம், அதே பாலிசி தான் இருக்காரு. என்ன அந்த முகமுடிய இப்படி கழட்டிட்டு ஒரு புது முகமுடி உள்ளுக்குள்ள ஒரே புதுசான ஒரு பேர், எனக்கு பேர் யாருன்னு தெரியாது, ஆண்ட்ரியூ என்னமோ சொன்னாங்க, பேர் வேண்டியதில்லை, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து இந்த செய்தியில முக்கியமா அந்த குவைத்து மன்னர் குடும்பம் வந்து வெளியேறிடுச்சு. இன்னைக்கு இதுதான் முக்கியம் சார். நீங்க இதுவரைக்கும் நாம் சொன்னதில் மேன் ஆஃப் தி மேட்ச், மேன் ஆஃப் தி சீரிஸ் வந்து இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து குவைத்தினுடைய குடும்பம் பறந்து போய்விட்டது. குவைத்துக்குள் ஈரான் காலாட் படைகள், கிரவுண்ட் ஆபரேஷன், கிரவுண்ட் அது தமிழ்ல சொன்னா காலாட் படைகள், கிரவுண்ட் ஆபரேஷன் எக்ஸ்பெக்டிங் வில் என்டர் சூன் ரெஜிம் சேஞ்ச் அல்லது அரச தலைமை மாற்றப்படும் என்று நம்பக்கூடிய செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு அரச இது வந்து படான்னு வெளியேறுவாங்களா? வெளியேறாங்கன்னா நிலைமை அவ்வளவு சீரியஸா இருக்கா? அவ்வளவு பேருக்கும் வயிற்ற போகுமே. அந்த மத்த நாடுகள்லாம், மத்த நாட்டு மன்னர்கள் சவுதி எல்லாம் வயிற்றால போயுமே. மக்கள் புரட்சி வருமே, இதோட சேர்த்து சொல்லிடுவான். அரபு புரட்சி வந்துருமே. இன்னொரு புரட்சி சொல்லிடுவான். முகமது பின் சல்மான் எம்பிஎஸ் சவுதி அரேபியா மன்னர், அவர் எங்க இருப்பாருன்னா யான்பு பக்கத்துல, அங்க வந்து ஒரு மிகப்பெரிய அவரோட ஜெத்தால அவரோட பெரிய அரண்மனை இருக்கிறவரு, அங்கிருந்து ராத்திரியா தெரியாம ஹெலிகாப்டர் ஷூட் பண்ணி, ஆனா அது வச்சுமே தெரியாம வந்து கிளம்பி ரியாதுக்குள்ள போய் ஒடுங்கி கிடக்காராம். ரைட். சோ மன்னர்கள் ஆட்டம் கண்டு கிடக்கு. இதோட இன்னைக்கு ரொம்ப அருமையா, அவ்வளவுதான். நான் வந்து அதான் நேயர்களே, இந்த முக்கியமான செய்திகள் உங்களுக்கு தேடி அது தேனி மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தர்றோம். ஆமா, சும்மா போய் படிச்சு சொல்ல முடியாது. ஆமா, வேற கூட நான் சொன்னேன், நீங்க கரெக்டா திருத்துறீங்க பத்தில. ஆமா, இல்ல அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நீங்க செய்தி தலைப்புல துபாய்னு வந்திருக்கும், நான் துபாய்னு சொல்றேன். இல்ல இந்த அது பேர் என்னமோ சொன்னீங்களா, அது வந்து கத்தார்ல இருக்கு. ஏன்னா தவறான செய்தியை கொடுத்துடக்கூடாது. ஆமா, ராஸ் லஃபான் அப்படிதான். ஸோ இது வந்து இன்னைக்கான செய்தி. அடுத்த காணொலியில சந்திப்போம். உண்மையிலே அவருக்கு வந்து உங்க சார்பா என் சார்பாகவும் மிக்க நன்றி சார்.